ஜன்னல் சீட் தரியா? ஏண்டி? இல்லடி, ஜன்னல் சீட்ல இருந்து வரனே ஒருக்கா. டி, எனக்கு ஜன்னல் சீட்னா ரொம்ப பிடிக்கும். நீ வேற இப்படி கேக்கா? இதுல உட்காரு. இந்த மேடம் தெரியும் இவங்க. சந்தியா, இங்க யார் இருக்கா? இது நீ இங்க தான் இருக்கறியா? நான் உன்னை பார்க்கல பத்துக்க. பார்த்தா ஃபர்ஸ்டே வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த லூசு கிட்ட போய் எதுக்கிட்ட அங்க இடம் தான் கேட்டிட்டு இருக்கா? நானே அவட்ட பேச மாட்டேன் தெரியுமா? நீ எதுக்கு அவட்ட பேசிட்டு இருக்கா? எடி, இந்த பக்கமா தான் பார்த்தனா. இந்த முன் சீட்ட ஒண்ணே பார்க்க மறந்துட்டேன். பார்த்த யாருமே பழகுன மூஞ்சி மாதிரி இல்ல. சரி, ஒத்தைக்குதா இருந்தாளா? அதனால தான் அதுல போய் இருப்போம்னு சொல்லிட்டு அவட்ட லைட்டா பேசினேன். ஜன்னல் சீட் தாட்டி நீ தரைய மட்டும் கவுத்துக்க. நான் எத்தனை நாள் அவளுக்கு கொடுத்திருப்பேன் தெரியுமா? எப்பவும் ஜன்னல் சீட் தான் கேப்பா பத்துக்க. உடனே கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு வெக்கையா இருக்குதா, ஜன்னல் சீட் கிட்ட இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அவ ஒரு லூஸ். அவட்டெல்லாம் போய் கேட்க கூடாது. இங்க வா, நான் உனக்கு ஜன்னல் சீட் தரேன். வந்துரு. சரிடி மக்கா, நான் வரேன். எப்பாடி ஒரு வழியே இருந்தாச்சுப்பா. சந்தியா, சாரி சூப்பரா இருக்குடி. நல்லா இருக்கு பாட்டி. உனக்கு சூப்பரா இருக்கு பத்துக்க. நீ சும்மாயே அழகுதான். சொல்லையா வேணும். பிளாக் சாரில செமையா இருக்கா. உங்க வீட்ல எப்படி பிளாக்ல எல்லாம் சாரி கட்ட முடியாவ? எங்க வீட்ல கருப்பு Dress எடுத்து தர மாட்டேக்காவட்டி. அதெல்லாம் கொடுக்க கூடாதா? என்ன வருத்து வருவோ தெரியுமா? ஒரு டாப் கூட கருப்புல எடுக்க கூட மாட்டவங்க அம்மா. உங்க வீட்ல எப்படிதான் சேலையெல்லாம் எடுத்து தராவளோ? எங்க வீட்ல அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்கடி. என்ன கலர்னாலும் போடுன்னு சொல்லிடுவாங்க. அதான் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். உனக்கு சூப்பரா இருக்கு பத்துக்க. என்னடி புதுசா மண்டையில கொண்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா? கொண்டை போட்டுட்டு வந்திருக்கா? ஏடி, பின்னி பூ வச்சிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி சொல்ல நல்லா இல்லடி. வித்தியாசமா இருக்கு. யாரோ நினைச்சேன் நான் முதல்ல. நீனே எனக்கு தெரியல தெரியுமா? நீ உட பியாசன வச்சு நான் திரும்பியே பார்த்தேன். முதல்ல யாரோ நினைச்சேன். ஆமா, உன் பேக்ல எங்க? பேக் என்னதுக்கு? எடி, ரூபாய் ஏதாவது கொண்டு வரணும்ல? ரூபாயை குட்டி பர்ஸ்ல வச்சிருக்கேன். பேக்லாம் ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. சேலை கட்டிட்டு இதுல பேக் வேற தூக்கிட்டு வரணுமா? நான் தான் இவ்ளோ பெரிய பேக் தூக்கிட்டு வந்திருக்கணும். ஷாலினி அங்க பேரு சின்ன பேக்கா தான் வச்சிருக்கா. எடி, அவளை பத்தி நீ என்கிட்ட பேசாத. நம்மளுக்குள்ள பத்தி பேசும்போது அவளை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, அனுரஜி எதுவும் கால் பண்ணாங்களா? இல்ல பண்ணல. அவளும் காலையில பிஸியா சேரி கட்டிட்டு இருந்திருப்பாள்வ. என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருந்திருக்கும். ஆமா, அதை சொல்லு. நானும் இந்த பஸ்ல வருவான்னு பார்த்தேன். யாரையுமே காணல. நல்ல வேளை நீயாவது எனக்கு துணைக்கு வந்தா. 8 மணிக்கு காலேஜ் பஸ்ல போயிருப்பாள்வளோ? சேச்சா, வாய்ப்பே இல்ல. எப்படியும் 9 மணிக்கு மேலதான் வருவாள்வ. சும்மா காலேஜ் டேஸ்லயே காலேஜ் பஸ்ல வர மாட்டாள்வ. இன்னைக்கு வேற ஃபேர்வெல் 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. மெதுவா தான் வருவாள்வ. அதாவது அப்படிதான் இருக்கும் மத்துக்க. ஹலோ சார், என்னல எங்க பாத்துட்டு இருக்கிறீரு? ஏன் உனக்கு தெரியாதா? சந்தியாவை தான் பாத்துட்டு இருக்கேன். பாரு என்னத்துக்கு தான் நான் உன் கூட வந்தமே தெரியல. பொம்மை மாதிரி நிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்குதான் ஒரு பிள்ளைய பாரு சைட் அடின்னு சொன்னா கேக்கேஜியா? இப்படிதான் இருப்பேன்னா இப்படிதான் நிக்கணும். நின்னு யாருன்னு சொன்ன பாக்காம இருக்கேன்னு. சந்தியா பக்கத்துல ஒரு பிள்ளை இருந்துட்டு இருக்கால. சந்தியா பக்கத்துலயா? யாரு? இந்த பிளாக் சாரி போட்டிருக்க அந்த பிள்ளையா? ஆமா, அது சந்தியாளுக்கு ஃப்ரெண்டுல தெரியுது. அந்த பிள்ளை எப்படி சூப்பரா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். நான் சந்தியால தவிர ஒரு பிள்ளைய கூட எட்டி பார்க்க மாட்டேன். நீயே பாத்துக்க மச்சான், ஓவரா போறல. அலம்புக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு நீ வேற பிள்ளைகளை எட்டி கூட பார்க்க மாட்டே. அப்படிதானே? அப்ப கண்ணை பொத்திட்டு போல. கிளாஸ்ல இருக்க பிள்ளைகள் எல்லாம் பாக்காத. அப்படி கண்ணை மூடிக்கிட்டே கிளாஸ்ல இருந்துட்டு இருந்தேன். இன்னொன்னு நடிப்பு நடிக்கான் இல்ல, அதெல்லாம் கேஷுவலா பாக்குது. சூப்பரா இருக்கா இல்லையான்னு வேற பிள்ளைகள் எல்லாம் குச்சி சொல்லவே மாட்டேன். சந்தியால கேளு, எவ்வளவு நேரம் வேணாலும் நான் சொல்லேன். எப்பா தொடங்கிட்டானா நீ சொல்லவே வேண்டாம்பா. சரி, இப்ப என்ன அந்த பிள்ளை பிடிச்சிருக்கோ? பார்த்து பேசி முடிச்சிருவோமா? ஆமா, நாளைக்கு போய் தட்டு மாத்திடுவோம். நாளை கழிச்சு கல்யாணம்னு வந்துருமாப்ல. உண்மைக்கு போய் சொல்லிருவோம்ல. பாத்துக்க. எம்மா, நீ வேற சும்மா இரு. நல்லா இருக்காளான்னு மட்டும்தான் கேட்டேன். உடனே எங்க வர போயிட்டான்? பேசி முடிக்க போறானம்ல. முதல்ல நீ பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு பாரு. எனக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல சாமி. 21 வயசுல யாருல கல்யாணம் பண்ணி தருவா? ஏம்ல, தாராளமா பண்ணிக்கிடலாம். ஆம்பளைக்கு 21 வயசுல கல்யாணம் பண்ணலாம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிரு. எங்க அம்மா அப்பா அவ்வளவுதான் தோழிய உரிச்சிருவாங்கல்ல. நாமளும் அப்படி பண்ண மாட்டோம்பா. வேற எப்படி பண்ணுவீங்க? போட்டு ஒரு 4-5 வருஷம் போட்டு நல்ல ஒரு வேலையை பார்த்து நான் ஸ்டடியா நிக்கணும். எங்க அம்மா அப்பா காசை நம்பி இருக்க கூடாது. அதுக்கு பிறகு சந்தியா வீட்டுல பேச சொல்லணும். ஆமா, உங்க வீட்டுல போய் பேசணும். உடனே நகமா பொண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துருவா. உடனே நல்ல கனவு உலகத்துல இருக்கான். ஏமல தரமாட்டாவளோ? அது எப்படி எல்லாம் கொடுப்பாவ? அவளும் ஓகேவா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தா பரவாயில்ல. அவளே சும்மா டைம் பாஸ்க்கு மாதிரி பார்த்து சிரிக்கா, சில நேரம் முறைக்கா. என்னதுன்னே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. உன்ட்ட இதுவரை சொல்லியிருக்காளா ஏதாவது? இல்ல, சொன்னது இல்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பத்துக்க. சரி பாப்போம். அவ என்கிட்ட எதுவும் சொல்லாட்டாலும் இப்போதைக்கு அவங்க வீட்லயும் தேட மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். அவ அன்னைக்கே சொன்னா 1 வருஷத்துக்கு எப்படி வேலையாவது பாப்பேன். சேர்ந்து 1 வருஷமாவது போட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். பாரு வேற யாருக்கும் அதுக்குள்ள கட்டி கொடுத்துறாம. நம்மளுக்காவது பரவாயில்ல. கேர்ள்ஸுக்கு எல்லாம் சீக்கிரமா வீட்டுல மேரேஜ்க்கு பாப்பாங்க. அதனால பாத்துக்க, வெயிட் பண்ணிட்டே இருந்துராத. நீ என்னால இப்படி பயமுறுத்தியா? உண்மைதான் மாப்ள. சீபா, பைய பின்னாடி திரும்பி பாருடி. யாரு நிக்கானே? யாருடி? அனுயதி யாரு இருக்காளோ? இல்லடி, பின்னாடி திரும்பி பாரு. இது வாளே. என்ன இழிப்பு? இல்ல மச்சான், நான் கரெக்டா பாக்க அவளே என்னைய பார்க்கல. வாச்சா எப்பவும் தேவை யாருன்னா? நான் ஏறும்போது ஏரியாச்சு பத்துக்கு எங்க ஸ்டாப்ல இருந்து. அப்படியே நீ சாரி கட்டிட்டு வருவான்னு தெரியுமா? அவனுக்கு உங்க ஊர்லலாம்? ஆமாமா, எங்க ஊர்ல. அவன் ஃப்ரெண்ட் இருக்காம்ல, அவனுக்கு
லே இன்னொருக்கா நீ பாரு, அவ பாக்கலான்னு பாப்போம். இப்ப பாரு. யாரு? ஓ இவனா? இவன் இப்ப அவன் கூட தான சுத்திட்டு இருப்பானே. ஆமா ஆமா. பாத்தியல மச்சான், எப்படில தெரியல. லே டெய்லி இந்த பஸ்ல வந்துருமா? எனக்கு டபுள் ஓகே தான் நீ வந்தானா. எப்பாடி என்ன நீ ஒரு பிள்ளைய பார்த்தாச்சு, ஏன் இவனை கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. சூப்பர், நீ கலக்கு. என்னத்த போட்டு கலக்க? நானே பயந்து பயந்து இருக்கேன். இவ ஒருத்தி. ஆமா எப்படி தெரியும் அவனுக்கு நீ சேலை கட்டிட்டு வருவனே? அதெல்லாம் தெரியாதுடி. எப்படியோ அவன் ஃப்ரெண்ட் கூட வரணும்னு வந்திருக்கா. அதனால நீ பாத்துட்டாமதுக்கு உடனே பஸ்ல ஏறியாச்சு. ஓ சரி சரி. இவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேக்கா. இந்த அளவு ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்கா. என்னல பாம்பு எதுவும் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டோ? இஸ்ன்னு சத்தம் கேக்குது. போல மச்சான். ஒன்னும் சொல்ல வழியில ஒன்னே கிட்ட வச்சு. சரி ஒரு மெசேஜ் போட்டு பாப்போம். என்ன ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி சவுண்ட் கேக்கு? இவனேதான் இருக்குமோ? போன் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கானே. என்ன பத்தி மக்கா? ஒண்ணு இல்லடி. போன் எடுத்துட்டியா? நானும் போன் எடுத்து நோண்ட போறேன். போர் அடிக்குது. என்னது ஓய் அழகியா? ரிப்ளை பண்ணு. என்ன அனுப்ப? என்ன என்னையா? ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட் வாரியாவா? எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடசேரி. எதுக்கு? சும்மாதான் உன்கிட்ட பேச. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் போன் இருக்குல்ல, இதுலயே பேசிக்கிடலாம். சரி ஓகே. ஹார்ட் சிம்பிள் வரு. சந்தியா என்ன மக்கா? என்னது டி போனை பார்த்து ஒரே சிரிச்சிட்டே இருக்கா? சும்மாதான். சும்மா என் கூட ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருந்தால அத பார்த்துட்டு இருந்தேன். ஓ ஓகே ஓகே. எப்பா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்த மெசேஜ் அனுப்பியிருக்கா? என்னைய திரும்பி பாரு. நிழல் தரும் இவள் பார்வை வழிங்கும் இனி தேவை உயிரே உயிரே மூஞ்சி பார்த்தாலே வெக்கமா இருக்கம்மா. எனக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆயிட்டோ. ஐயோ வேண்டவே வேண்டாம். இதை எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. ஆனா பிடிச்சிருக்கவும் செய்யுது. என்ன செய்ய? சரி கிளாஸ்ல போய் ரெஜிட்ட பேசிக்கிடலாம். அவ தான் நல்ல ஐடியாலாம் சொல்லி தருவா. எடி இதுல நின்னுக்கிடம்டி ஒரு போட்டோ எடு. ஏய் அப்பா ஒரு இடம் விட்டு வைக்கல. இங்கேயும் நின்னு எடுக்க மாட்டியே? இதுதானே முக்கியமான இடம். டெய்லி இது வழியா உள்ள வாரம். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே வேற. எடுக்காம இருக்க முடிய மாட்டே. எடு. சரி சரி எடுக்கேன். நல்லா சிரினே. சரி ரெஜி. எடுத்துட்டேன்டி. அழகா வந்திருக்குவா. நல்லா இருக்கு வந்து பாரு. காணி. நல்லா இருக்குது. ரெஜி. என்ன மக்கா? எடி கொஞ்சம் அந்த வராண்டா வரவா. உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பாத்துக்க. யான்டிங்க ரெண்டு பேர் தானே இருக்கோம். அங்க ரிசப்ஷன்ல மேம் இருக்காவலாட்டி. நீ அங்க வா உன்ட்ட சொல்லி. சரி வா. என்னடி மக்கா என்னத்துக்கு இங்க கூப்பிட்டா? ஃபர்ஸ்ட் இயர்ல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கா? எடி தனியா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டி. அங்க இருந்த அனுஷியா சீபா எல்லாம் இருப்பாவல்ல. எல்லா பிள்ளைகளும் பக்கத்துலயே வந்து இருப்பாள்வ. அப்ப கேட்க முடியாதுல ரெஜி. அதான் உன்னை தனியா கூப்பிட்டேன். அப்படி என்னதுடி அவளுக்கே தெரிய கூடாது நீ நினைக்க? என்ன விஷயம்? ரெஜி ஆகாஷ் இருக்காம்ல? ஆமா. அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே டி. அப்படியே விஷ் பண்ணியா? பண்ணேன். அதான் வாட்ஸ்அப்ல இப்ப பேசிட்டு இருக்கோம்ல. வாட்ஸ்அப்ல பேசுறியா? எடி எப்பத்துல இருந்து? எனக்கு இந்த விஷயமே தெரியாதே. எடி அன்னைக்கு அவ காலேஜுக்கு போனோம்ல செமினாருக்கு. ஆமா. அன்னைக்கு தான் அவன் தான் நம்பர் கொடுத்தா பாத்துக்க. நான் தான் ஹாய்னு மெசேஜ் பண்ணேன். எப்பவும்லாம் பேசுறது கிடையாது. எப்பவா தான் மெசேஜ் பண்ணி பாத்துக்க. இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணேன். அப்படியே ரிப்ளை பண்ணானா? பண்ணுனா. என்னது இவ்வளவு ஆர்வமா கதை கேட்டுட்டு இருக்கா? வேற எப்படி கேட்கணும்? லவ் ஸ்டோரி எல்லாம் யாராவது இப்படி சொன்னா நல்லா தான் இருக்குது. அதான் தெரிஞ்சுக்கிட்டே கேளு. எல்லாருக்கும் மத்தவங்களது கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படியா? எடி உனக்கு அவளை பிடிச்சிருக்குடி. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஏதோ தப்பு பண்ணியோமோ, அம்மைக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும் பாத்துக்க. அப்படி நீ என்னது பண்ண? இப்பதான் லேசா பேசியா? அதுக்குள்ள அவளுக்கு அப்படியே மனசு உறுத்திட்டான். சரி அதெல்லாம் ஊட்டி பரவ பாத்துக்கிடலாம். இப்ப நான் அவனை லவ் பண்ணியே அப்படி இப்படின்லாம் அவன்கிட்ட சொல்லவே வேண்டாம். அவனை அதை பத்தி கேட்கவும் மாட்டான். சும்மா பேசினா போதும் தான் சொல்லியிருக்கான். சரி நீ இப்ப என்ன பண்ண போறா? என்ன பண்ணதுனே தெரியலடி. அவனுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும் போல தோணுது பாத்துக்க. ஆனா எப்படி கொடுக்க? அவன் கொடுத்தா ஏதாவது நினைச்சுக்கிடுவானா? அதை வாங்குவானா? ரொம்ப டவுட்டா இருக்கு பாத்துக்க. இது அவன் நீ காலேஜ்
பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு சொன்னானே அப்புறம் என்ன ஆமா அவன் என்னத்துக்கிட்ட உன்னை கூப்பிட்டான் நீ gift தாரேன்னு சொன்னியா சே அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல இப்பதான் திடீர்னு தோணுச்சு பாத்துக்க சரி gift வாங்கிட்டு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் கொடுத்துட்டு வா என்னது கொடுத்துட்டு வாயா இது நீ என் கூட வாட்டி நானா அதுக்கு தானே எர்மோ உன்னை கூட்டி இவ்வளவு கதை விட்டுட்டு இருக்கேன் நானான்னு கேக்கா நீ தான் நல்ல ஐடியா எல்லாம் சொல்லுவா அவள கொஞ்சம் பயப்படுவாள்னு தான் உன்னைய கூட்டிட்டு போறேன் இது அங்க நீ யாராவது பார்த்தா என்னடி நினைப்பாவ இது குடுக்க போறது நான் பேச போறது நான் கூட வந்து நிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உனக்குலாம் நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அகில நீ பார்த்துட்டலையும் போது இது அவனை பத்தி பேசாத பிரேக்கப் ஆனதெல்லாம் பத்தி ஆம்டி கதை விட்டுட்டு இருக்கா நானே அதெல்லாம் மறந்து மூவ் ஆன் ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இவ ஒருத்தி இது அதுக்காண்டி இப்ப சொல்ல வரல உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல நான் அப்ப எவ்வளவு சப்போர்ட் பண்ணேன் நீ கூட வாட்டினா கூப்பிடியே சரி வாரே சரி எந்த கடையில gift வாங்கலாம் அது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்துக்கிடலாம் டி அப்படியா எவ்வளவு ரூபா வச்சிருக்கா 200 ரூபா இருக்குடி 200 ரூபாயா அதுக்கு யாரடி உனக்கு gift தரா ஏமாக்கா வாங்க முடியாதோ எங்க அம்மா 200 ரூபாயில மீதி கொண்டு வந்து சொன்னவ நீ என்னடா இப்படி சொல்ல இது ஒரு 500 ரூபாயாவது வேணும் டி அப்பன்னா கொஞ்சமாவது நல்லா இருக்கும் பாக்க 200 ரூபாய்க்கு என்ன gift டி மக்கா வாங்க முடியும் அப்படியா ஏடி என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு பாத்துக்க அன்னைக்கு பஸ்ஸுக்கு தான் 50 ரூபா வேணா உள்ள கிடக்கு 250 ரூபா இருக்கு உன்கிட்ட ஏதாவது ரூபா இருக்கா இது இன்னைக்கு வாங்கி திங்கிறதுக்கு 500 ரூபா கொண்டு வந்துட்டுக்க இது 500 ரூபாய்க்கு வாங்கி திங்க போறியாடி ஒரு 200 ரூபா தாட்டி மக்கா சரி